சில சங்கடங்களை துன்பங்களை ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஒரு தாய் வீட்டு பிள்ளைகள் நீங்களெல்லாம் உணர்ந்தா என்ன, உணராட்டி என்ன? உண்மை உணர்கல, உண்மை கசக்கும். ஏன்னா இங்கதான் நிறைய இருக்கு, நிறைய பேதப்படுத்துறதுக்கு கருவிகள் இருக்கு. ஆமா, உணர்ச்சி மிகு நஞ்சுடை குணங்கள் இருக்கு. அங்க கிளர்ந்தலை செஞ்சு அப்படியே கூட்டம் சேர்த்து பிரித்தாலும் சூழ்ச்சினால் உங்களையும் அறியாது உங்களையும் ஒன்றுக்காக போராட வைத்து ஒவ்வொருவரும் அங்கு ஒரு தட்டில் நிற்க மறுப்பார்கள். பாருங்கள், உங்கள் மனதிற்குள்ளும் இது இருக்கிறது. எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும். நாம் சொல்லுங்களே, மீட்டெடுத்துக் கொள்ளுங்க. வழி துணை கருத்துக்கு இறைவன், அவ்வளவுதான். அவன் தான் இறைவன். நம்ம நீயா? அவன் கடலா இருந்துட்டு போட்டோம், நீ துளியா கழிச்சுட்டா கடல் கிடையாது, கடலை கழிச்சுட்டா துளி கிடையாது. நீ இல்லைன்னா அவன் இல்லை, அவன் இல்லைன்னா நீ இல்லை. அவனே அங்க இருந்தாலும் அவனை சாட்சி சொல்றதுக்கு நீ வேணும். நீ அவனை விட பெரியவன். அவன் பேசான், காணான், கேட்க மாட்டான். அவன் எல்லாத்துக்கும் ஆதார பொருள். என் சொல் தான் அவனுக்கு விளக்கு. அவன் திருவடியை என் சொல்லால் வர்ணிக்கிறேன். நீங்கள் அதை சித்தத்தால் கருதுகிறீர்கள், நினைக்கின்றீர்கள், அவ்வளவுதான். அதனால செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, இது எல்லா மனிதர்களுக்கும் தனித்தனியான சவால் களம். அவரவர் மெய் அறிவை கொண்டுதான் மீட்டெடுக்க முடியும். அவர் உபதேசம் பெற்றார், அந்த தீட்சை பெற்றாங்க, இந்த தீட்சை பெற்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அலைபாய மனதை ஒடுக்கிறதுக்காக கொண்டு வந்த கருவிதான் தியானமும் தவமும். அதெல்லாம் 2ஆம் பட்சம். வாழ்க்கையில் உன்னை அர்ப்பணிக்க தயாராக இருந்தால் கர்மத்தின் பேரால் கர்மயோகியாய் நீ நிலை நின்று உன் கடமையை செய்து அந்த முக்தி வீட்டை அடைய முடியும். எந்த தபஸ்வி ஒரு ஸ்தானத்தை அடைகிறானோ அமர்க்களத்தில் மாண்டு போகும் வீரனும் அந்த ஸ்தானத்தை, அந்த நிலையத்தை அடைகிறான். ஆமா, ஒரு சத்தியமான துறவரத்தில் ஒருத்த நிலை நின்று என்ன ஸ்தானத்தை அடைகிறானோ அதே நிலைப்பாட்டில் இல்லறத்தில் நின்று ஒருவன் அந்த நிலையை அடைகிறான். குருநாதரிடம் கேட்கப்படுகிறது கேள்வி, இல்லறமா துறவரமா எது சிறந்தது? குருநாதர், குமரா, இது மூடர்வாதம் கான். வாதமே மூடர்வாதம் சொல்லிட்டார். ஏன்னா அவர் அப்படிதான் கொஞ்சம் பட்டமா சொல்லிடுவார். குமரா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லறம் துறவரம், அவ்வளவுதானே. இல்லம், ஆமா, இங்க இல்லத்தின் பெயரால் அனுஷ்டிக்க வேண்டிய அறத்தை அவன் கடைபிடிக்கும் பொழுது அவன் இல்லறவாசி ஆகிறான், இல்லற ஞானி ஆகிறான். சரி, அடுத்த வீடு துறவு வீடு. துறவுக்குன்னு ஒரு அறம் இருக்கு. அந்த அறத்தை கடைபிடித்து அவன் வாழும் பொழுது அவன் துறவி வேந்தன் ஆக்கப்படுகிறான். இல்லத்தினாலோ துறவினாலோ நான் அடையப்படும் பொருளிலே அறத்தினால் மட்டும் அடையப்படும் பொருளாய் நான் இருக்கிறேன். அதுதான் ஆதி சதுரகிரீச்சரம் அறப்பள்ளீச்சரம் மேவி அறம் வளர்த்த நாய்களுடன் அவர் அறப்பள்ளீசனாய் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் அங்கு பாடம் பயின்றவர்கள் தான் நாங்களும். அதனாலதான் அங்க அறம் தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் புரியல, மனிதன் தவிர வேற ஒண்ணுமே புரியல. அறிந்த அடங்க வேண்டிய மனிதன் என்னத்த போய் எங்க இருக்கு? வெற்றிக்குள் ஒரு வெற்றி இருக்கிறது. அதாவது உன்னுடைய ஆக்கப்படுத்துற பொருள், ஊக்கப்படுத்துற பொருள் நீயாகவே இருக்க பார்த்துக்கொள். சங்கம் சார்ந்திருந்தனா நீ முடிக்கப்படுவாய். எல்லோரையும் விட நீ மிக உயர்ந்தவன். இந்த மண் எவ்வளவு புனிதமானது. தான் அப்படி அதிரதர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய அண்டரண்டங்களை தாங்கின மண் மண்டலம். அவன்லாம் புதைக்கப்பட்டான், மண்ணோடு மண்ணாக்கப்பட்டான், நீராக்கப்பட்டான், கரைக்கப்பட்டான். அந்த பெரும் பரத்தை நினைக்கின்ற நிலையில தேகத்தோட நீ அமர்ந்திருக்க, எவ்வளவு பெரிய விஷயம். கனவிலும் தேவருக்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயக்கு அருளினை போற்றி. இந்த நாய்ப்பயலுக்கு போய் இன்னைக்கு அருள் இருக்கேன், என் சித்தத்திலும் நீ நடமிடுகிறாய். வேதங்களாட மிக ஆகமமாட, கீதங்களாட கிளறன்ற மேலாட, பூதங்களாட பூமண முழுதாட. இந்த அர்ப்பணையும் சிந்திக்க வச்சிருக்கல. சிந்தித்தவன் பொய்யா இருக்கட்டும், சிந்திக்கப்பட்டவன் மெய்தானே, அவ்வளவுதானே. யானும் போய் என் அன்பு போய், அது உண்மை. ஆனா நான் உன்னை நினைச்சிட்டேன், நான் சிறுமை உடையவன், நீ பெருமை உடையவன் இல்லையா? சிறுமை உடையவனே உன்னை நினைச்சிட்டா இந்த சகத்துல, இந்த கலியுகத்துலனா பெருமை உடையவன். நீங்கள் பெருமை செய்துதான் தீர வேண்டும். அவன்கிட்ட போய் கேளுங்க.
முறையேது அறியேன் மறைநாயகமே. குறை அறியவும் தெரியாது, அதை குறைக்கவும் தெரியாது, குறைக்கிறேன் நாய் போலே. இறைஞ்சோர்க்கு எளியவனே, இறைஞ்சுகிறே செய் மெய் வீடடைய நீரை கரம் பற்றி அழைத்து செல்லவும் திருநிறைவேந்தே. முடிந்தேன் உன் திருவடி நிழலில் அப்படின்னு முடித்து விடுங்கள் உங்கள் வாதத்தை. பாருங்கள் அந்த உத்தமனை. உங்களுக்குள்ளார கிளர்ச்சியை தூண்டுறது, உணர்ச்சியை தூண்டுறது, ஆவலை தூண்டுறது அத்தனையும் சர்வநாசத்திற்கு வழிவகுக்கும். நீர் தங்கு சடையான் அங்கு மதிக்கு மேல் வைத்திருப்பவன். நீ ஒரு நீர்த்த நிலை அடைந்துதான் தீரணும். அவ்வளவுதான். நீர்த்து போகோ, வெண் வேதமாய் போ. இந்த வண்ணங்கள் வேணாம், மனங்கள் வேணாம், தோற்றங்கள் வேணாம். நீர்த்த நிலைக்கு வா, நிரச நிலைக்கு வா. நிராசை பழகு, நிராசை பழகவா இங்கு, அல்லது நிராசை பழகிவா இங்கு. ஆசையை அருமின், ஆசை அருமின், ஈசனோடு ஆயினும் ஆசையை அருமின். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட விட இன்பம் தானே. என் செல்வங்களே, தயவு செய்து நிராசைக்கு வாருங்கள். ஆசையை ஊக்குவிக்காதீங்க. அது உங்கள் அதிர்ஷ்டத்தை நம்ப சொல்லும், குறுக்கு வழியை நம்ப சொல்லும். அவரை எதிர்பார்த்து, இவரை எதிர்பார்த்து, அதை எதிர்பார்த்துன்னு உன்னுடைய செயலையே பறிச்சிடும். உனக்குள்ள பெரிய பேராற்றல் மூலம் இருக்கு. வைராக்கியத்தின் அளவு இவ்வையகத்தில் வாழ்வு உனக்கு சொந்தம். மரணமில்லா பெருவாழ்வு என்பதை சலனமில்லா பெருவாழ்வு என்பான் சிவசித்தன் வசி சிவசித்தம். மூச்சிருக்கும் வரை முயற்சி, இறுதி முயற்சிக்கு பெரு விழிப்பு நிலையில் நீ அன்போடும் தயவோடும் கருணையோடும் அறத்தோடும் விற்றிருக்க கடவுள். இதுவே ஒரு எல்லையில்லாத பெருஞான வாழ்வு. காண்குமரா, சிவமங்கலம்.